பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே தேவன் பேசிய 7 வார்த்தைகளிலே முடிந்தது என்னும் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே கடைசியாக சிலுவை என்னும் மரத்திலே அவர் தொங்கிய பொழுது 7 விதமான வார்த்தைகளை பேசினார். அந்த 7 விதமான வார்த்தைகளும் ஒவ்வொன்றும் மிகுந்த அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையாக இருந்தது. அந்த வார்த்தைகளே மிகுந்த எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை முடிந்தது. இந்த முடிந்தது என்ன சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்கும்போது அவர் பேசிய வார்த்தை முடிந்தது. இதை நாம் யோவான் 19ஆம் அதிகாரம் 30 நாம் வாசிக்கிறோம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தன் தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இந்த பூமியில் ஆகிய கிறிஸ்து இந்த பூமியிலே 33 வருஷம் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு மாபெரும் மீட்பின் பணியை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக அவர் ஜீவனை விட்டு கொடுத்தவராக இருந்து தனது இறுதி மூச்சு முடியும் போது முடிந்தது என்று சொல்லி உரத்த சத்தம் என்றார். இந்த முடிந்தது என்றும் வார்த்தையை நாம் தியானித்து பார்க்கும்போது அவருடைய யுத்தம் ஜெயிக்கப்பட்டது. பிசாசுக்கும் அவருக்கும் இருந்த ஆன்மீக போராட்டம், அந்த யுத்தம் ஜெயித்தவராய் அவர் அங்கே முடிந்தது என்று சொன்னார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் அவருடைய நெற்றியும் என்ன செய்திருக்கிறது என்று நான் பார்க்கும்போது ஒளி நிறைந்த வெற்றி வீரராக அவருடைய துகிலை நித்தியமான அந்த உயரத்தில் அவர் நாட்டினார். தேவதூதர்கள் மத்தியிலே மகிழ்ச்சி உண்டாக்கி, மகிழ்ச்சி எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அந்த இரட்சகரின் வெற்றியிலே பரலோகம் முழுவதும் வெற்றியடைந்து காணப்பட்டது. அதுதான் அவருடைய முடிந்தது என்று சொல்லக்கூடிய அந்த மகா மேன்மை. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவனாக அவருடைய ராஜ்யம் இருள் அடைந்தது. தேவதூதர்களும் விழுந்து போகாத அந்த உலகங்களையும் முடிந்தது என்று சொல்லி சத்தம் ஒரு ஆழமான முக்கியமாய் உடையதாக இருந்தது. மீட்பின் பணி நிறைவேற்றப்பட்டது. கிறிஸ்துவின் வெற்றியின் கனிகளை அவருடைய சேர்ந்து பங்கு பெறக்கூடிய தேவதூதர்களும் அல்லது விழுந்து போகாத உலகளுக்கும் கிறிஸ்துவின் மரணம் வரை சாத்தானுடைய குணம் தெளிவாக வெளிப்படுத்தப்படாமல் இருந்தது. சாத்தானுடைய குணம் எப்படிப்பட்டது என்று சொல்லி இந்த விழுந்து போகாத தூதர்களுக்கும் தேவதூதர்களுக்கும் அவனுடைய சாத்தானுடைய கேரக்டர் தெரியாமல் இருந்துச்சு. தன்னை தேவனுக்கு எதிராக அவன் ஏற்படுத்தி கொண்டிருந்தான். லூக்கா என்ற புத்தகத்திலே 23:46 வாக்கியத்திலே நான் வாசிக்கும் போது, லூக்கா 23:46 நாம் அங்கே வாசிக்கும் போது அங்கே மிகுந்த ஒரு நல்ல வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். என் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார். முடிந்தது என்ற வார்த்தைக்கு அநேகர் பலவிதமான வார்த்தைகளை பேசினாலும், ஆனால் ஆண்டவர் எனக்கு சொல்லக்கூடிய ஒரு தெளிவுபடுத்தின வார்த்தை என்று பார்க்கும்போது, அல்லது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவிக்குரிய பாடம் என்னவென்று நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் அங்கே வழிமுறைகளை ஒழிய பண்ணினார். பழைய ஏற்பாடிலே மோசேயுடைய சரங்காச்சரம் பிரமாணம் என்று சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகள் இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலி செலுத்தினார்கள். அங்கே ஆசரிப்பு கூடாமல் இருந்தது. அங்கே அவர்கள் பலி செலுத்த வந்தார்கள். அவர்கள் செய்த பாவத்திற்கும் ஒவ்வொரு பாவத்திற்கு பரிகாரமாக அங்கே ஆடுகளையும் புறாக்களையும் காளைகளையும் பலியாக செலுத்தி வந்தார்கள். அங்கே பலி செலுத்தப்பட்டது. அந்த பலி செலுத்த நிமித்தமாக இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகுது என்று சொல்லி எபிரேயர் 9:27 வாசிக்கிறோம். ஒரு ஆடு பலியோ அல்லது புறாவோ அங்கே ரத்தம் சிந்தப்படும் போதுதான் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். வழிமுறைகளை ஆண்டவர் ஒழிவு பண்ணினார்.
இந்த ஆட்டுக்குட்டியும் இந்த பலிமுறைகளையும் எண்ணி நாம் பார்க்கும்போது அங்கே ஆதாம் பாவம் செய்த பொழுது அங்கே ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆடு பலி செலுத்தப்பட்டுச்சு. அப்பொழுது அவருடைய பாவத்திற்கு பரிகாரமாக ஆதாமும் ஏவாளும் மரிக்க வேண்டும். ஆனால் அங்கே ஒரு ஆடு மரித்தது. அப்படியாக பலி அங்கே ஆடு செலுத்தப்பட்டுச்சு. இந்த சடங்காச்சார பிரமாணத்தை பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆட்டுக்குட்டி மரிக்க போவதாக இந்த ஆட்டுக்குட்டி இயேசுவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த போது அதுக்கு உதாரணமாக அங்கே யோவான் சொல்கிறார், 1 யோவான் 1:29, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி. இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த யோவான் தேவ ஆட்டுக்குட்டியாக ஒரு ஒப்பனையாக அங்கே சொல்கிறார். இந்த தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவாகிய இந்த தேவ ஆட்டுக்குட்டி மரிக்க வேண்டும். இந்த உலகத்தின் இரட்சகர் மரிக்க வேண்டும். அவர் மரித்த உடனே, சிலுவையிலே மரித்த உடனே இவைதான் முடிந்தது. நம்முடைய பாவங்களுக்கு அடையாளமாக அவர் மரித்தார். அவர் இந்த பலிமுறைக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது என்பதை நாம் காண்கிறோம். அவர் முடிந்தது என்று சொல்லிவிட்டு பார்க்கும்போது இந்த பலிமுறைகள்லாம் ஒளிந்தது. நான் இதற்காக தான் பரலோகத்தில் வந்தேன். கிறிஸ்து தன் பாவ பலியாக அவர் மரியானார். தாம் செலுத்த வேண்டிய அந்த நாம் பலிகளை இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாக அந்த சிலுவையிலேயே முடித்தார். அதுதான் முடிந்தது என்றார். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம் உண்டு. ஆண்டவர் அங்கே நீதியை விளங்க பண்ணினார். ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும், ஒரு தெய்வம் ஒரு மனிதனாக மனித ரூபத்திலே வந்து எப்படி வாழ முடியும் என்று சொல்லும்போது இப்படியும் வாழ முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், பூர்ணமாக வாழ முடியும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்து அப்படியேப்பட்ட ஒரு சிறப்பான வாழ்க்கையை அவர் வாழ்ந்து முடித்தார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் 10 கற்பனையை கொடுத்தார். இந்த 10 கற்பனைப்படி எப்படி வாழ முடியும், இது பாரமானவைகள் அல்லவா என்று சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள். இந்த 10 கற்பனையெல்லாம் ஒளிந்து விட்டது, இது பழைய ஏற்பாட்டிலே ஒளிந்து விட்டது, இயேசு கிறிஸ்து இதை ஒழித்தார் என்றார்கள். ஆனால் அவர் வாழ்ந்து காட்டினார். 10 கற்பனையை அவர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை வாழ்ந்து காட்டினார். தேவனுடைய தெய்வீக குணத்தை நாம் இந்த சாயலை நாம் பார்க்கிறோம். மனித குணத்தை ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டி ஆவிக்குரிய பலத்தை அங்கே நிறைவேற்றினார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, எப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார், அந்த சிலுவையிலேயே அவர் வெற்றி சிறந்தார் என்று பார்க்கும்போது இவையெல்லாம் நமக்கு ஒரு பாடம் என்று பார்க்கும்போது நான் வாழ்ந்து இதை நிறைவேற்றி இதை முடித்து விட்டேன் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். மூன்றாவதாக நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், பரலோகத்தின் தேவன் இவரை ஏன் அனுப்பினார் என்று பார்க்கும்போது மிகுந்த ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து தீர்க்கதரிசனம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இப்படிதான் மரிப்பார், இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவார், 30 வெள்ளிக்காசுகளே அவர் காட்டி கொடுக்கப்படுவார், இப்படி அவர் மரிப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் இருந்தது. அவர் எப்படி பிறப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் வந்தது. இவையெல்லாமே பார்க்கும்போது ஒரு தீர்க்க தரிசனம், ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் ஒவ்வொரு காலகட்டத்திலே நிறைவேறி வருகிறது. ஆனால் இந்தடைய காரியம் என்னவென்று பார்க்கும்போது தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பிதா எதற்காக இந்த குமாரனை அனுப்பினார், எதற்காக அனுப்பினார் என்று நான் வாசிக்கும் போது யோவான் 4:34 வாசிக்கும் போது என்னை அனுப்பிய சித்தத்தை நான் நிறைவேற்ற வந்தேன். அன்றாகிய இயேசு கிறிஸ்து இந்த பிதா தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இந்த பூமிக்கு அந்த தேவகுமாரனை அனுப்பினார். ஏன் அனுப்பினார் என்று பார்க்கும்போது இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த உலகம் பாவத்தில் இருக்கிறது, பாவத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொல்லி அப்போ ஒரு பரிசுத்தவானாக ஒரு குற்றமறியாத ஒரு நபர் மறிக்க வேண்டும். அதனால்தான் தன்னுடைய சொந்த குமாரனை அங்கே அனுப்பினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பிறப்பும் என்னுடைய பிறப்பிலே ஒரு வித்தியாசம் உண்டு. ஆனால் தேவனுடைய பிறப்பு என்ன இருக்கு என்று பார்க்கும்போது ஏன் அவர் பிறந்தார் என்று பார்க்கும்போது அவர் மரிப்பதற்காகவே பிறந்தார்.
இந்த பூமியிலே ஏன் அவர் பிறக்க வேண்டும்? பரலோகத்திய தேவன் இந்த பூமிக்கு ஏன் பிறக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அவர் மரிக்க வேண்டும். அதனால் மரித்தால்தான் நமக்கு ரட்சிப்பு. அவர் மரிக்க வேண்டும், அவர் இரத்த சிந்தினால்தான் இந்த பலிமுறைகள் ஒழியப்பட வேண்டும். பிற்பாடு நான் சுகமாய் வாழ வேண்டும். இல்லையென்றால் இந்த பலிமுறைகள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒருடைய மீட்பிற்காக ஒருவர் இரத்த சிந்தப்பட வேண்டும். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ குட்டியாகிய இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும். என்ன அனுப்படைவர் சித்தம், அவர் மரிக்க வேண்டும். இந்த குமாரன் மரிக்க வேண்டும், இந்த பூமியிலே மரிக்க வேண்டும். அப்போதான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு என்று சொல்லி அவர் மரித்தார். அவர் பிறந்தார், மரிப்பதற்கென்றே பிறந்தார். அதனால்தான் ரட்சிப்பு உண்டு. அங்கே பிசாசை அங்கே வெற்றி சிறக்கப்படினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய மீட்பிற்காக கிறிஸ்து அவர்தாமே நம்மளை பாவ பலியாக்கினார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அவருடைய வாழ்ந்த நோக்கம் என்னவென்று நாம் பார்க்கும்போது, ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும் என்று சொல்லிக்கும் போது, இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எல்லா இடத்திலேயும் வெற்றிகராக அங்கே வாழ்ந்தார். அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே அங்கே கல்லனுக்கும் ஒரு கொடூரமான ஒரு தண்டனையாக இருந்தது. அந்த கொடூரமான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். சகிக்க முடியாத தண்டனை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய ரட்சிக்காக நீங்கள் நாளும் பரலோகம் செல்ல வேண்டும், பரலோகத்துக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ வேண்டும் சொல்லி ஆண்டவர் கொடுத்த கற்பனையை கடைபிடிக்க வேண்டும், பிதாவின் சித்தத்தை அறிய வேண்டும் என்பதை நான் வாசிக்கிறோம். பிதாவின் சித்தப்படி செய்கிறவரே பரலோகத்தில் பிரவேசிப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் வாழ்ந்து காட்டினார், பிதாவின் சித்தப்படி வாழ்ந்து காட்டினார். இப்பொழுது அவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று இருக்கும்போது அவருக்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த அநேகர் கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகை நாட்களிலே நல்ல வெள்ளி என்று சொல்லி அநேகர் கொண்டாடக்கூடிய நாட்களிலே 7 விதமான வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறார்கள். ஆனாலும் பேசி இந்த நாளில் என்ன ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம் என்பதை பார்க்கும்போது அது மீண்டும் ஒரு விதமான 7 வார்த்தைகளை கேட்டு அன்றைக்கு மாத்திரம் நாம் துக்கமாக இருந்து மற்ற நாட்களிலே ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஈஸ்டர் மகிழ்ச்சி என்று சொல்லி கொண்டாடுகிறோம். அப்படியல்ல, ஒவ்வொரு நாளும் இதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை அவர் வாழ்ந்து முடித்தாரே, நான் எப்படி வாழ வேண்டும். இன்றைக்கு உதாரணமாக நீங்கள் யாரை வேணாலும் வைத்துக்கொள்ளலாம், யாராவது ஒரு போதகரையோ அல்லது மூத்த விசுவாசியோ. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாதிரியாக, முன்மாதிரியாக, ரோல் மாடலாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அவர்தான் நமக்கு முன்மாதிரியாக அவர் வாழ்ந்து வெற்றி சிறந்து முடித்தார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி வாசிக்கும் போது இந்த பூமிக்குரிய ஊழியத்தை முடித்து பரலோகத்திய தேவன் பாசடிப்பு கூடாது பாடத்திலே வாசிக்கும் போது அவர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை முடித்து அவர் மகா பரிசுத்தம் செல்கிறார். பரிசுத்தலத்தில் முடிந்து மகா பரிசுத்தலம் அங்கு செல்கிறார். பூமிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய ஊழியம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஊழியத்தை வெற்றி சிறந்தார். இதை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்னத்தை முடித்தார். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துள்ளார், ஊழிய பாரத்தை கொடுத்துள்ளார், ஊழிய கட்டளை கொடுத்துள்ளார். சீஷர்களுக்கு இந்த ஊழிய கட்டளையை கொடுத்தார். சீஷர்கள் இந்த ஊழிய கட்டளையை முடித்தார்கள். இதை கேட்டுக்கொண்டு அநேக விசுவாச பிள்ளைகள், அநேக ஊழியர்கள், ஆண்டவரே என்னுடைய கடன்களை கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் முடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை வெற்றி சிறந்து முடித்தார். நம்மளுக்காக அவர் பாடுபட்டு நமக்காக மரித்தார். இதை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அழைத்த நோக்கம் என்ன? நீங்கள் நாளும் ஒருவரை விசுவாசியாக இருக்கும்போது எதற்காக அழைக்கப்பட்டு என்பதை அறிந்து அந்த ஊழியத்தை முடிக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.